தேங்க்ஸ். நான் சோஃபியா. இன்னைக்கு ஒரு போட் நெக் எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ நாங்கள் வெட்ட போகிற அளவு சைஸ் வந்து 38. 38 4ஆல் டிவைட் பண்ணால் 9.5 ப்ளஸ் அரை இன்ச்சு சேர்த்துக்கிடுவோம். இது வந்து போட் நெக்கில் நான் வந்து 4 டாட் பிடிக்கிற மாதிரி காட்டுறேன். அப்போ அதுக்கு மிச்சம் இடைவெளி தேவையில்லை, டாட் மற்ற டாட் மாதிரி. அப்போ 9.5யோட ஒரு அரை இன்ச்சு உடம்புல கூட்டினா போதும். 10. தையலுக்கு வந்து நான் சின்ன துணினால 1 இன்ச்சு விடுறேன். 1.5 இன்ச்சு விடலாம், 2 இன்ச்சு விடலாம். நம்மளோட இஷ்டம் தான், துணி எவ்வளோ இருக்குதோ. இப்போ நான் இதில் 1 இன்ச்சு விடுறேன். அப்போ நான் வைக்க வேண்டிய அளவு வந்து 11. அப்போ 11 இருக்கான்னு நாங்கள் இந்த துணியை டபுளாக மடித்து போட்டுட்டு 11க்கு வச்சுக்கிடுவோம். சரியா? அப்போ எங்களுக்கு இது கொஞ்சம் சின்ன துணினால அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கிறலாம். 12 இருக்குது அப்படி இருந்தோம். சரி, நான் அப்படி 12 வைக்கிறேன். ஃபஸ்ட் எப்போவுமே நாங்கள் வந்து கீழ் இப்போ மொத்தமாகவே இதில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு மேலே அரை இன்ச்சு 2 இன்ச்சு நாங்கள் வந்து மொத்தமாக தையலுக்கு விட்டுக்கிறோம். எங்களோட அளவு வந்து உயரம் வந்து 13 ப்ளஸ் 2 15 மார்க் பண்ணுறேன். பின் உயரத்தை தான் நான் மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பின் உயரத்தை போட்டு ஒரு கோடு போட்டுக்குவோம். அதுக்கு பிறகு ஷோல்டர் வந்து இது நான் வந்து போட் நெக் வந்து மூடின கழுத்து நம்மளுக்கு. அப்போ முழு ஃபுல் ஷோல்டரை நாங்கள் எடுத்துக்கிறோம். இப்போ சும்மா போட் நெக் இல்லாமல் சாதாரணமாக டீப் நெக் வைக்கிறதுன்னு சொன்னால் அந்த முழு ஷோல்டர்லேருந்து 3 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நாங்கள் முழு ஷோல்டர் வந்து 15 இருக்குது. அப்போ நான் 7.5 வைக்கிறேன். இதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ ஃபுல் ஷோல்டரையும் வச்சிடணும், ஏன்னா அது க்ளோஸ் நெக் தானே. அப்போ நாங்கள் முழு ஷோல்டரையும் வச்சா தான் சரியாக இருக்கும். 7.5 மார்க் பண்ணியிருக்கிறேன். அடுத்து திரும்ப வந்து எங்களோட ஆமோல்ட அளவு, கையோட அளவு, கையை நாங்கள் ஆமோலை சுற்றி வளைஞ்சு அந்த அளவை எடுத்துட்டு அதை ஆஃபாக பிரிச்சுட்டு -1/2 இன்ச் பண்ணணும். இல்லை செஸ்டோட அளவு, உடம்போட அளவை வந்து 6ஆல் டிவைட் பண்ணணும். நாங்கள் 6.5 வருது, 6.5 வைக்கிறேன். இதுக்கு நேராக செஸ்டோட அளவை மார்க் பண்ணிக்கிறோம். இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்குவோம். இந்த ஷோல்டருக்கும் இந்த ஆமோட அளவுக்கும். இப்போ இதில் தான் எங்களோட செஸ்டோட அளவு. சரியான அளவு நான் எவ்வளோ சொன்னேன்? 9.5 ஒரு அரை இன்ச்சு சேர்த்து 10. இது தான் அளவு, 10 தான் எங்களோட அளவு. இது தையலுக்கு உள்ளது. இப்போ இதில் இருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு இந்த கையை கொண்டாந்து வளைவு போட்டாச்சு. அடுத்து இது வந்து நாங்கள் போட் நெக் வைக்கிறோம். அப்போ மூடின கழுத்து தான் இங்கே ஷோல்டர் விரிஞ்ச மாதிரி வரும். ஒரு 4 வச்சுக்கலாம், 3.25 4 வச்சா தான் சரியாக இருக்கும். 4 வச்சாச்சு. 4 வந்து ஒரு 3 இன்ச் பெட்டி போட்டுக்குவோம், அதுக்கு மேலே இறக்கக்கூடாது. அப்போ இதுக்கு நேரம் கோடு போட்டாச்சு. போட்டுட்டு இப்படி வளைக்காமல் போட் நெக் தானே, இது கொஞ்சம் இப்படி கொண்டாந்தா தான் அந்த கழுத்து அழகாக இருக்கும். அப்போ இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஷோல்டரை வந்து சரிச்சுக்கிறணும். இந்த மூடின கழுத்து போடுற நேரம் கொஞ்சம் க்ரொஸ் மாதிரி போட்டால் அந்த ஷோல்டர் பார்க்க அழகாக இருக்கும். 1/4 இன்ச் கழுத்துக்கு வந்து 3 இன்ச்சுக்கு இறக்கியாச்சு. அவ்வளோதான் பின்னுக்கு. இப்போ கீழே இடுப்புட அளவு வந்து நாங்கள் இங்கே வந்து எவ்வளோன்னா எங்களோட 9.5 இடுப்புட அளவு, இந்த உடம்புட அளவு 9.5, 1 இன்ச் குறைச்சிருக்கும். 8.5 ப்ளஸ் நாங்கள் அந்த டாட் கீழே விடுவோம். அப்போ 9.5க்கு மார்க் பண்ணிக்கிறோம். அப்போ இவ்வளோ தான், இப்படி தான் வரும். எங்களோட ப்ளவுஸ் தைச்சு முடிக்கிற நேரம் அந்த க்ரொஸ்ஸாக தான் வரும். இது ஆரம்பத்துலேயே நாங்கள் போட்டுக்கிட்டால் இப்போ தையலுக்கு நாங்கள் விட்டுருக்குற அந்த 1 இன்ச் எக்ஸஸை கோடு போட்டுக்குவோம். இப்போ தைக்கிற நேரம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லேஸாக இருக்கும். அதையும் சேர்த்து வெட்டியாச்சு. இப்போ நாங்கள் கழுத்தை வெட்டிக்கிறோம்.
இதுக்கு தான் எங்களோட மார்க் போட்டுக்கிறோம். தான் எப்படியுமே உடம்புல வரும். மார்க் போட்டாச்சு. இப்போ முன் துண்டு வைக்கிறோம். இதை அப்படியே போட்டுட்டு இதில் வந்து சரி இன்னொரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும். முன்னுக்கு ஓப்பன் தைக்கணும் தானே, அதுக்கு ஒரு 1/4 இன்ச் இடமும் கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு விடணும். இதை அப்படியே மார்க் பண்ணிடுவோம். தான் மாற்றம் ஒன்றும் இல்லை. ஆனால் கீழே வந்து இந்த பாருங்கள், முதல்ல இந்த ட்ராப்பை அப்படியே நாங்கள் வரைஞ்சிக்கிறோம். இந்த ஆமோலெல்லாம் கழுத்து எல்லாம் அவ்வளோதான். இந்த இடத்துல மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு இடைவெளி வேணும் தையலுக்கு. சரியா? இப்போ இந்த துணை நம்ம அப்படியே வெட்டி எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பக்கம் வச்சதுனால முன்னுக்கு ஓப்பன் பண்ண வேணும். விட்டுட்டு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம். இப்போ இந்த இது க்ரொஸ்ஸாக தானே வருது, முன்னுக்கு நேராக வரணும். அப்போ நாங்கள் இந்த துண்டை அப்படியே வெட்டாமல் ஃபுல்லாகவே எடுத்துக்குவோம். அதே மாதிரி 1/2 இன்ச்சு கீழேயும் இது கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா விடணும். கீழே இதே மார்க் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு சைட்லேயும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். கீழேயும் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். முன்னுக்கு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். அவ்வளோதான். இப்போ இந்த முன் துண்டை திருப்பிட்டு எங்களுக்கு வந்து இப்போ மேலே இப்படி மூடி இருக்குன்னா ஒரு 6 இன்ச் தானே வளமையான நாங்கள் நார்மல் கழுத்து போடுவோம். அப்போ இது ரொம்ப மூடின மாதிரி இருக்குது தானே. இதுக்கு நாங்கள் வந்து ஒரு டிசைன் போட்டுக்குவோம். அப்போ நாங்கள் தச்சு இப்படி வந்து வர்ற நேரம் இதை நாங்கள் திருப்புற மாதிரி. அப்போ இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். எல்லாம் முன்னுக்கு பின்னுக்கு ஏறி தான் இருக்கும். போட் மாதிரி மூடின கழுத்து தான். உள்ளுக்கு மட்டும் நாங்கள் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி வைக்கிறோம். ஸோ இது நாங்கள் தையலுக்கு போயிடும். சரியா? அதே மாதிரி முன்னுக்கு இப்போ இதில் வந்து நாங்கள் 3 இப்போ இந்த கீழே இருந்து சரியாக ஒரு 3 பட்டி வெட்டுறதுக்கு 3 இந்த பக்கம் 2.5 மார்க் பண்ணிக்கிறோம். கீழே சரியாக கீழே இருந்து இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 2 3 to 2 இதை வந்து அப்படியே வளைச்சி இதோட சேர்த்து நான் பிரின்சஸ் லைனுக்கு செஞ்ச மாதிரி தான் 3லேருந்து 2.5க்கு பட்டி விட்டு எடுத்துருவோம். இந்த துண்டுலேருந்து இந்த தையலுக்கு விட்ட இடத்துலேருந்து 3.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு 4 டாட் தானே சொல்லியிருக்கிறேன். 3.25 இன்ச்சுக்கு டாட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு ஒரு 1 இன்ச் 3.25 இன்ச்லேருந்து இப்படி 2 பக்கமும் 1/4 இன்ச் பிடிச்சா போதும். அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு இப்போ நாங்கள் சமமாக பார்த்து தான் பாயிண்ட் வைப்போம். அதுலேயும் சமமாக 2.5க்கு வைக்காமல் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி 3 இன்ச்சுக்கு ஒரு டாட் போட்டுக்கிறோம். இந்த டாட்டு இந்த பக்கம் டாட் வந்து இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இங்கே டாட் வச்சு இந்த புள்ளியிலேருந்து 1.25 இப்படி ஒரு டாட் வர்ற மாதிரியும், அதே மாதிரி இந்த சென்டர் டாட் வந்து நாங்கள் எப்பவும் போல் இங்கேருந்து 1.5 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்கு இந்த டாட் அவ்வளோதான். இது 4 டாட் வந்துடும். இந்த பட்டி பீஸை நாங்கள் அப்படியே வெட்டி எடுத்துக்கிறோம்.
இது ரெண்டையும் ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இதில் முன்கைக்கு வந்து நாங்கள் ஒரு 3/4 இன்ச், 1/2 இன்ச், 3/4 இன்ச்சுக்கு நடுப்பாட்டை மட்டும் நாங்கள் இங்கேருந்து குறைச்சிருக்கிறோம். குடஞ்சி வெட்டிக்கிறோம். இது முன்பாட்டு, இது தையலுக்கு போயிடும். இது கழுத்து, இது 2 ஷோல்டர் முட்டிடுவோம். இது பட்டிக்கு. இதில் இன்னொரு பட்டி துணி போட்டு நாங்கள் பட்டியை எடுத்துக்கிறோம். இதில் துணி காணதுனால இன்னொரு வேறு துணியில் நாங்கள் இதை பட்டி வச்சுக்கிறோம். இப்போ பேக் பார்ட் இருக்குது தானே, இதுக்கு வந்து ஒரு நாங்கள் இந்த கழுத்து அப்படியே இருக்கிறதுக்குன்னு நாங்கள் இதில் வந்து இன்னொரு ஓவல் ஷேப் மாதிரி எங்களுக்கு எப்படியுமே வந்து வளமையாக நார்மல் கழுத்து வந்து நாங்கள் எவ்வளோ 9 வரையும் போடலாம், 9, 10 வரையும் போடலாம். நான் இந்த 9க்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வளமையாக 2.5க்கு போடுவோம் தானே அந்த கழுத்து. அப்போ இந்த 2.5க்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்குவோம். இதில் மாதிரி இப்போ நாங்கள் இது தனியாக, கழுத்து தனியாக, இங்கே தனியாக. இதை நான் வெட்டி விட்டுறேன். அப்போ இப்படி பிரிக்கிற நேரம் இதை நாங்கள் தனியாக சேர்த்துட்டு இதை நாங்கள் அழகாக ஒரு லேஸ் போடுற மாதிரி கொடுத்தா பேக் நெக் வந்து அழகாக இருக்கும். இதை இன்னும் டீப்பாக வேணாலும் வெட்டிக்கிறாங்க. நாங்கள் தச்சுட்டு திருப்பியிலே ஆட்டோமேட்டிக்காக டீப்பாகிடும். இப்போ இது முடிச்சாச்சு. இப்போ இந்த பக்கத்துக்கு நாங்கள் மூட்டிட்டு மேலே ஒரு லேஸ், இதில் டிசைன் பிடிக்கிற லேஸை இதில் பிடிச்சிக்கிடுவோம். அப்போ அது பண்ணாது. இப்போ வந்து உயரம் வந்து எங்களுக்கு 5 கீழே வந்து நான் ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். மடிச்சு தைக்க 5லேருந்து கைட உயரம் வந்து 5 வைக்கிறேன். 5, 5.5 கூட வைக்கிறேன். 5.5 வைக்கிறேன். மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச். அப்போ நான் சொன்ன மாதிரி தான் கை எடுக்கிற போன வீடியோவில் இப்படி மேலே ஒரு கோடு போட்டுக்கிறோம். தான் தையலுக்கு உள்ளத்தில் கோடு போட்டுக்கிறோம், கீழேயும் கோடு போட்டுக்கிறோம். இது சின்ன கையினால் 2.5 டவுன் பண்ணுறேன். 3 பண்ணாலும் தப்பு இல்லை, 3 பண்ணிக்கிறலாம். நான் 2.5 பண்ணுறேன். 2.5லேருந்து கோடு ஒன்று போட்டுக்கிறேங்க. கீழே எங்களோட அளவு வந்து 6.5, மொத்த கை 12. இங்கே 1/4 இன்ச் தையலுக்கு போயிருந்தது. இதை மூட்டணும் தானே, 1/4 இன்ச் தள்ளிட்டு 6.5 வைக்கணும். இந்த இடத்துல இருந்து அதை விட 1 இன்ச் கூட்டிக்கிறேன்னா 7.5. இப்போ இந்த 2 கோடையும் சேர்த்துறணும். இப்போ இந்த மேல் கோடலுக்கு தான் தையல் விட்ட இடத்துல இருந்து அப்படியே வளைச்சு இப்படி இதில் கொண்டாந்து சேர்த்துடணும். அடுத்த உள்கைக்கு போடுறதுக்கு வந்து ஒரு 3/4 இன்ச் இந்த நடுப்பாட்டில் மட்டும் கொண்டாந்து சேர்த்துடணும். அவ்வளோதான். இது வந்து நம்மளுக்கு தையலுக்கு. கீழே வெட்டிக்கிறோம். இப்போ மீதமுள்ள இதுகள் தான் எங்களை கழுத்துக்கு பேஸ்ட். நாங்கள் எப்படியும் வேறு துணி கொடுத்து தான் தைப்போம். அவ்வளோதான். நான் வந்து போட் நெக் வந்து 4 டக்ஸ் 4 டாட் எப்படி போடுறதுன்னு சொல்லி வெட்டி காமிச்சிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் இதை தைச்சு காட்டுறேன். தேங்க்யூ.